ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து போன வீடியோட கண்டினியூட்டி தாங்க. ஸோ போன வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபரோட எல்லா சாரியுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிற சாரீஸ் எல்லாமே வந்து என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவளோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அவள் நாத்னா, ஸோ இந்த மாதிரி என் கசின்ஸு எல்லோரும் சேர்ந்து வாங்கின சாரீஸ் தான். ஸோ ஆனால் இதுவுமே வந்து யார் யாருக்கு வாங்கினேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பிரியா அங்கே நடந்து பார்த்து பாதி பேருக்கு எடுத்துக்கிட்டு இருந்தா, நான் பாதி சப்ஸ்கிரைபரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி தான் இந்த சேலையை ஃபுல்லாக வாங்கிட்டு வந்திருக்கோம். அதனால் இது யார் யாரோட சாரின்னு ரேண்டமாக எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு என்ன வாங்கினா அப்படிங்கிறது இனிமேல் தான் கேட்கணுங்க. நான் அவங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் யார் யாரோடது அதுக்கப்புறம் கொரியர் பண்ண போகும்போது தான் கேட்கணும். ஒரு ரேண்டமாக நம்ம இந்த சாரிலேருந்து போயிடலாம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா இது எல்லாமே டிஸ்கவுண்ட். அவனுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வேணும், சிம்பிளாக வேணும் அப்படிங்கிறதுனால இந்த சாரீ எடுத்தோம். இது வந்து ஃபுல் ரெட்டு. இது வந்து ஆனால் என்னென்னா ரன்னிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ளவுஸு கொஞ்சம் மட்டும் கட்டி வாங்கிட்டோம். இந்த மாதிரி பிளெயின் சாரீ புட்டா போட்டது. இது வந்து எல்லாமே நான் வந்து வாங்கினது ஃபுல்லாமே டெல்லியில் இருக்கிற என் கசின், என் ஃப்ரெண்டு அவங்களுக்காக வாங்கினது தான். இது யாருக்காக வாங்கினதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நிறைய பேர் என்ன சுசித்ரா எப்போ பார்த்தாலும் இந்த பொண்ணு போய் சேலை கடையில் தாண்டா உட்காந்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. தயவுசெய்து இந்த எல்லா சேலையும் எனக்கு கிடையாது. ஒரு 50 சேலை வாங்கினா அதில் ஒரு சேலை வாங்குவேன். சில நேரங்களில் இப்போ வாங்குறது கூட இல்லை, கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருது. சரி அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே கொடுத்துறது, நம்மளுக்கு அடுத்த தடவை கிடைக்கும். அதே மாதிரி எனக்குன்னு என்ன சாரி இருக்கோ அது எனக்கு கண்டிப்பாக வந்து சேருங்கிற ஒரு நம்பிக்கை தான். எங்கடா ப்ரைஸ் போச்சு? அது இருக்கும். இது பாருங்கங்க, 3245 ரூபாய் இந்த சாரீ. நம்மளுக்கு கிடைச்சது வந்து 1465 ரூபாய்க்கு இந்த சாரீ கிடச்சது. ஸோ இதுவுமே இது எல்லாமே ஆனால் ப்யூர் கிடையாது. ஒரு 3000 ருபீஸ் கிட்ட இருக்கிறது இது எல்லாமே ப்யூராக இந்த ஆக்சுவலி இப்படின்னு தான் சொல்லி தான் விற்பாங்க. இது எல்லாமே பட்டு சாரின்னு சொல்லி தாங்க விற்கிறாங்க எந்த ஷாப்பில் போனாலுமே. உங்களுக்கு வந்து அந்த சில்க் மார்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால தான் பட்டு வரும். ஆனால் அதுவுமே வந்து நான் அந்த இதுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, சில்க் மார்க்குங்கிறது வந்து பட்டுக்கு மட்டும் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் பட்டுக்கு மட்டும் ஒரு சில்க் மார்க் வருமா, சாரீ ஃபுல்லாக ஒரு சில்க் மார்க் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ தான் நம்ம வந்து ரேட்டு கூட கூட என்னடா 50,000 வச்சுருக்கானுங்க, 1,00,000 ரூபாய்க்கு சாரீ வச்சுருக்காங்கங்கிறப்போ அதோட குவாலிட்டி மாறும், அதோட பட்டோட இதெல்லாம் மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர். இந்த ப்ளூ எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்தில் சிந்தாமணி ப்ளூ அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூ கலர் சாரீ கேட்பானுங்க. அதே அந்த ட்ரெண்டிங் சாரீ தான். ஆக்சுவலி இது வந்து அந்த திலகம் டிசைன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வரும். ஸோ இது சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளெயினாக உள்ளே வந்து குட்டி குட்டி புட்டா, அதான் திலகம் டிசைனோட. இது வந்து முந்தியுமே அப்படி சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நிறைய பேர்லாம் வைப்பாங்க. இந்த பேரோட கனெக்ட் கூட இருக்குது. என்னோட அப்பாவோட அம்மா இருக்காங்களா, பாட்டி, அவங்களோட பேருமே சிந்தாமணி தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3085 ரூபாங்க இந்த சாரீ. நம்மளுக்கு கிடைச்ச ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1385 ரூபாய்க்கு கிடைச்சது. ஸோ இது மாதிரி நிறைய இன்னும் வந்து இந்த பழைய மாடல் சாரியை வந்து நிறைய பேர் விடவே மாட்டேங்கிறாங்க. டெல்லி பக்கம்லாம் அந்த மாதிரி சாரீ இருந்தால் தேடலை அப்படின்னு சொல்லுவானுங்க. ஏன்னா இன்னும் இப்படி சாரீ கேட்குறீங்களான்னு சொல்லி கூட நாங்கள் அவளை திட்டுவோம். இல்லை எங்களுக்கு அதுதான் ஒரு அந்த சில்க் ஃபீல் இருக்கும்னு சொல்லுவானுங்க இந்த மாதிரி சாரீஸ்க்கு தான். இது வந்து அந்த சிந்தாமணி ப்ளூவில் எடுத்த ஒரு சாரீ. இது என் ஃப்ரெண்ட் அவள் தான் எடுத்தான்னு நினைக்கிறேன். யாருக்கு எடுத்தான்னு எனக்கு கரெக்டாக தெரில. இது ஒன்று. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கே எடுத்த சேலை எனக்கு ஒரு சேலை தெரியும், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். இது தாங்க அந்த சாரீ. இதோட ப்ரைஸ் வந்து இது பார்க்க வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா தான் ஆடிடுவீங்க. ப்ரைஸை சொல்லிகிட்டே நான் உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன். 6485 ரூபா. நம்மளுக்கு கிடச்சது வந்து 1900 ரூபாய்க்கு கிடச்சது இந்த சாரீ. இதுவுமே நல்ல ஒரு மாதிரி என்ன கலர் சொல்கிறது, இது பொடிக்கலர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து செல்ஃபுங்க. எதுவுமே இல்லை, கான்ட்ராஸ்டாலாம் இல்லை. இது ஃபுல்லாக வந்து காப்பர் ஜரிகை இப்போட ட்ரெண்டிங்கில் மட்டும் வந்துருச்சு. உங்களுக்கு முந்தி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். பார்டருமே வந்து காப்பரில் வந்துடுது. ப்ளவுஸுமே அதே மாதிரி தான் இருந்தது. உள்ளே நல்லா வந்து இந்த பூ போட்ட புட்டா. ஸோ நம்மளுக்கு கிடச்ச ப்ரைஸ் அப்படின்னு நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, 1900 ரூபாய்க்கு கிடச்சது. சரி இது எடுத்துக்கிறேன். அவள் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக தான் போவாள், கொஞ்சம் டல் கலர்ஸ்க்கு தான் போவாள் அவள் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு சாரீ. நெக்ஸ்ட்டு சாரீ வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்து மடிக்கெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ நான் வியாபாரம் பண்ணால் நீங்களாம் சாரீ வாங்குவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வியாபாரத்தில் வேறு இறங்குவோம். ரொம்பலாம் வச்சு விற்கிறதுக்கு எனக்கே வராதுங்க, அது வேறு விஷயம். மற்ற எல்லா கடையை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கலாம். அந்த மாதிரி சாரீஸ் தேடலாம். உங்களுக்குன்னு ஒரு ஷாப் வந்து நம்ம ஆரம்பிப்போம்.
ரொம்ப ரீசனபிளாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சாரீ. நெக்ஸ்ட்டு பிங்கி ஓகே இந்த ப்ளூ எடுப்போம். இதுவுமே நல்ல ஹெவியான ஒரு ப்ளூ கலர். இதுவுமே இது இந்த தடவை சிந்தாமணி இந்த மாதிரி ப்ளூஸ் தான் வந்திருக்கு. இதுவுமே வந்து நல்ல அந்த உள்ள வந்து ஃபுல் பட்டில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. இதுவுமே வந்து அந்த நம்ம போன சப்ஸ்கிரைபருக்கு வாங்கினேன் தெரியுமா, ஒரு பிங்க் கலர் சாரீ, பிங்க் ப்ளவுஸ் வந்த மாதிரி இருந்தது இல்லையா, அது தனியாக. ஏன்னா கீழே ஒரு பார்டரில் வேறு கலர் வரும், முந்தியும் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்து பிங்க்காக வந்துடும் கான்ட்ராஸ்டாக. இங்கே பாருங்கள் இந்த பிங்க்கு இதுதான். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ரேட்டு கூட தாங்க, 5045 ரூபா. ஆனால் நமக்கு கிடைச்ச ப்ரைஸ் வந்து 1500 தானா, பரவாயில்லையே. இது வந்து பார்த்திங்கன்னா 50% கூட கிடையாது, அதை விட கம்மி. 1500 ரூபாய்க்கு அந்த சாரீ வாங்க முடியாது உண்மையிலே. 1500 தான். இது நிறைய பேர் டேமேஜா அப்படின்லாம் கேட்பீங்க. அதெல்லாம் டேமேஜ்லாம் எதுவுமே கிடையாது, சிங்கிள் பீசஸ் இருக்கும், கொஞ்சம் தேடி கீடி எடுக்கணும் அதுதான். அடுத்து இதுவுமே வந்து என் கசின் அவனுங்க தான் வாங்கினானுங்க. இந்த பச்சை வந்து சூப்பராக இருந்ததுங்க. சாரியுமே ரொம்ப அழகான என்ன பச்சை, ஏதோ பச்சை சொல்லுவாங்களே, அம்மா அங்கேருந்து சொல்லுவாங்க கரும்பச்சை இல்லைங்க, இது வந்து இலை பச்சை. இதே நீங்கள் தெலுங்கு சேனல்லாம் பார்த்துருக்கீங்களா, தெலுங்கு சேனலில் வந்து என்னமோ பச்சைலாம் சொல்லுவாங்க ப்ளவுஸுக்கு. இது வந்து சில்வர் அண்டு இது நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கிடையாது, இது பாட்டில் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டார்க்காக இருக்கும். இது வந்து நல்ல ஒரு ராமர் பச்சை நான் லைட்டாக இருக்குது. சாரிங்க எனக்கு இந்த பச்சையை பற்றி தெரியவே இல்லை. இது ஒரு பச்சை, அவ்வளோதான். பச்சை கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு பிங்க் மாதிரி வராமல் இந்த மாதிரி வந்தது. இதுவுமே வந்து டபுள் ஷேடில் வந்துச்சு. ரேட்டுமே ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. சாரீ ஆல்சோ சாஃப்டாக இருந்தது. அதனால் எடுத்துக்கோங்க, விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு வாங்கினது. இதுதான் அதோட ப்ளவுஸு. இங்கே வேறு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3245. நம்மளுக்கு கிடைச்ச ப்ரைஸ் வந்து 1465 ரூபா. ஓகே, இந்த பச்சை சாலை ஓவர். நெக்ஸ்ட்டு பச்சை வேணாம், அப்புறமா எடுப்போம். இது ஒரு பிங்க் எடுக்கிறேன். இது வந்து பாருங்கள், இதுவுமே நல்ல ஹெவியான சாரீ தான். ஏன்னா என்னை பிரிக்க சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் மடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனாலேயே தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து நான் சாரியை வந்து ஓகே இதுதான். இது வந்து கீழே வந்து நல்ல பெரிய பார்டரு, மேலே வந்து சின்ன பார்டர் தான். ஸோ சாரியுமே நல்லா சாஃப்டாக தான் இருந்தது. கான்ட்ராஸ்ட்டு இந்த வைலட் கலர் முந்தி அண்டு கீழே இருக்கிற பார்டருமே. இதோட ப்ரைஸ் அப்பா சேலை கடையில் எப்படி தான் அந்த நாளாக வேலை பார்க்குறாங்கன்னு தெரில. நிறைய பேர் போயிட்டு எடுத்து போடுன்னு சொல்லிட்டு வாங்காமல் வரீங்க பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வேணும்னா அதை ஜஸ்ட்டு பிரித்து காமிக்க சொல்லுங்கள், ரொம்ப கஷ்டங்க அதெல்லாம். 1445 ரூபாய்க்கு வந்தது. இது வந்து 3145 ரூபாய்க்கு இதோட ரியல் ப்ரைஸ். நமக்கு 1500க்குள்ளே நமக்கு இந்த சாரீ கிடச்சிச்சு. நல்ல ஹெவியான சாரீ தான். இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவுமே அதே மாதிரி தான். இதுவுமே வந்து நல்ல பெரிய பார்டரு. இது எல்லாமே வந்து மிக்ஸ்டு சில்க் தாங்க, அது புரிஞ்சுக்கோங்க. இது எதுவுமே பட்டு கிடையாது, இது எல்லாமே மிக்ஸ்டு சில்க் தான். மிக்ஸ்டு சில்க் தான் உங்களுக்கு வந்து இந்த 3000 2000 அப்படிலாம் கொடுக்க முடியும். அப்புறம் என்னது, இதெல்லாம் பட்டுன்னு தான் நீங்கள் விற்பாங்க நிறைய. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஃபுல்லாமே இந்த மாதிரி இருக்கும். முந்தி வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இந்த மாதிரி வந்துடுது. கொடுமை இங்கே பாருங்க, இப்படி மடித்து கொடுத்தா எப்படி ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி தான், கொஞ்சம் கஷ்டம்தான் இதெல்லாம். அந்த விசிறி மடிப்பெல்லாம் மடிக்கிறது கொஞ்சம் பிரிச்சுட்டோன்னா கொஞ்சம் கஷ்டம். இது வந்து 3045 ரூபா. நம்மளுக்கு கிடைச்ச ப்ரைஸ் வந்து 1375 ரூபா. இதுவுமே வந்து நான் டெல்லி என் கசன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ கேட்டிருந்தாங்க, அவங்க தான் வாங்கினாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து என் கசன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு வாங்கினது தான். அவங்களுக்கு எல்லாருக்குமே இது எல்லாமே டெல்லிக்கு அனுப்ப வேண்டிய சாரீஸ் தான். இன்னொரு க்ரீன் இருக்கும். இந்த க்ரீன் பாருங்கள், இதுவுமே ரொம்ப இதுதான் வந்து அந்த லைட்டு பாசி பச்சை அந்த மாதிரி. ஆனால் முந்திலாம் அட்டகாசமாக இருக்குங்க, அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக. சாரியுமே சூப்பராக இருந்தது. இதை விடவும் மனசில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அக்கா அந்த சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. சாரியுமே ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல இது லைட் கலருக்கு நல்ல கான்ட்ராஸ்ட்டு முந்தி பார்த்தீங்களா. கட்ட போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும், யார் வேணாலும் கட்டலாம். ஸோ இது இவங்க தான் கட்டணும், நல்ல வெள்ளையாக இருக்கவங்க கட்டணுமா கருப்பாக இருக்கிறவங்க கட்டணுமாங்கிறதுலாம் இல்லை, இது யாருனாலும் கட்டலாம். ரொம்ப அழகான சாரீ. இதோட ப்ரைஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க, அதை சொல்கிறேன்.
ப்ரைஸ் பாருங்கள், ரொம்ப ரீசனபிள் தான். 1445 ரூபாய்க்கு கிடச்சது. 3145 ரூபாய் சாரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதுவுமே நான் டெல்லிக்கு அனுப்ப வேண்டிய சாரி தான். இப்போ வைங்க, நான் அப்புறமா எடுத்து வைக்கிறேன். மறுபடியும் மடிக்கணுங்க. இதெல்லாம் வாங்குறது ஈஸி, கொடுக்குறது தான் கஷ்டம். அவங்களுக்கு போய் சேர்ற வரைக்கும் இப்படியே போகணும்னு தான் ஆசைப்படுவேன். ஏன்னா நிறைய சாரியை குலைச்சிட்டோன்னா அதோட அந்த ஃபினிஷிங்குமே இருக்காது, அவங்களுக்கு அந்த லுக்கே தெரியாது. இந்த சாரிக்கு எக்கச்சக்க டிமாண்டுங்க. நானா நீனா அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கிட்டே இருந்தானுங்க. லாஸ்ட்டாக இது யார் எடுத்தா என்று தெரியவில்லை. இது ஆனால் என் கசினில் யாரோ ஒருத்தவங்க தான். இது நல்ல சூப்பரான ஒரு பெப்சி ப்ளூவில் நல்ல சாரி, நல்ல கான்ட்ராஸ்ட்டு பிங்க் கலர் ப்ளவுஸு, ரொம்ப அழகான காம்பினேஷன். அவங்க ஈவினிங்லாம் அந்த நார்த்து சைடு வந்து நிறைய ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். அந்த பாராட்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதிலலாம் போகும்போது கட்டினா ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல ஹெவியான ஒரு சாரி தான். இதுக்கு வந்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பிங்க் ப்ளவுஸு. இதோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், 1285 ரூபாய்க்கு தான் கிடச்சிது. 2845 நமக்கு கிடச்சது 1285. ஸோ 1300 ரூபாய்க்கு தான் அந்த சாரீ கிடச்சது. மேக்ஸிமம் முடிச்சுட்டேன். இந்த ஒரு ஒன்று இருக்கு, இது பாருங்கள். இது ஒரு சாரீ. இதெல்லாம் வந்து அந்த காலத்தோட ட்ரெடிஷ்னல் சாரீ மாதிரியே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ப்ளவுசஸ் வேணும்னா நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இன்றைக்கி நான் கட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த சாரியுமே நான் வந்து போர்த்தீஸில் தான் வாங்கினேன். இந்த சாரீலாம் எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வருது. ஒரு அம்மா வந்து 13,000க்கு ஒரு சாரீ வாங்கியிருந்தாங்க. இந்த சாரியை நான் பில் போட்டுட்டு குஞ்சக்கட்டை கொடுத்துருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, சிஸ்டா இது எங்கே இருக்குப்பா, இந்த சாரீ எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு. ஏன்னா நான் 700 ரூபாய்க்கு தாண்டா எடுத்தேன், நீங்கள் பக்கத்தில் 13,000க்கு சேல் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது செல்ஃபு. இதோட ப்ரைஸ் இது 2485 ரூபா. நமக்கு கிடச்ச ப்ரைஸ் வந்து 1115 ரூபா தாங்க இந்த சாரியோட ப்ரைஸு. கடைசியாக சுசித்ரா உங்களுக்கு சாரீ வாங்கினீங்களா அப்படின்னு எல்லாரோட கேள்வி இருக்கும். ஆமாங்க, கடைசியாக எனக்கும் ஒரு சாரீ அதில் இருக்கும். எனக்கு யாருன்னா அந்த சாரியை உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவுமே நான் டிஸ்கவுண்டில் எடுக்கிறது தான். ஏன்னா நிறைய டிஸ்கவுண்ட் சாரீஸ் இருக்கும். அப்புறம் எப்படிங்க நம்மளால 2000 சாரீலாம் சேர்க்க முடியும்? ஸோ அதுதான். அடுத்து கடைசியாக என் சாரி எல்லாமே காமிச்சிட்டேன்னா ஓவரால் முடிச்சிட்டேன். இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணது. கடைசியாக என் சேலையும் காமிச்சிடுறேன். இதுதான் என் சேலை. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என் தங்கச்சி ஆக்சுவலி இந்த சாரியை எனக்கு எடுக்கிற மனசுலாம் கிடையாது. இந்த காம்பினேஷனில் கிடைக்காதுல்ல, நம்மகிட்ட இல்லைல்ல அப்படின்னு. நம்மகிட்ட இல்லையா அப்படின்னு நான் கொஞ்சம் டவுட்டாகவே கேட்டேன். ஆமாம், இந்த காம்பினேஷனில் இல்லை, ப்ளூ கலர் இருக்குது, பச்சை இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் இந்த காம்பினேஷனில் இல்லைன்னு சொன்னனால இதுவுமே கொஞ்சம் சாரியுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ட்ரெடிஷ்னலாகவும் இருந்தது. அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி கரும்பச்சையில் முந்தி. இங்கே பாருங்க, விசேஷ் அட்டகாசமான சாரி. சாரியோட குவாலிட்டி வைஸுமே நல்ல சாஃப்டாக இருந்தது, மொடமடப்பாக இல்லை. சரி கட்டிக்கலாம் அப்படின்னு. இந்த பக்கம் வந்து சின்ன பார்டர், அந்த பக்கம் பெரிய பார்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயுமே வந்து அந்த கம்ப்யூட்டர் டிசைன் மாதிரி ஒரு டிசைன், டல் ஷேடில், ரொம்ப ஹெவியாக அடிக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்தோம். ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல பாட்டில் க்ரீனில் ஒரு ப்ளவுஸு. இதை நம்ம இந்த ப்ளூ கலர் காம்பினேஷனில் வந்து ஒர்க் பண்ணி போட போகும்போது சூப்பராக இருக்கும். கட்டி நான் ஃபோட்டோவும் போடுகிறேன். கம்யூனிட்டிலாம் கொஞ்சம் செக் பண்ணுங்கங்க. நிறைய பேர் வந்து சேனல் பார்க்குறீங்க போல், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க போல். எல்லாருக்கும் எனக்கு தெரியுது, போர்த்தீஸ் போகும்போது நீங்கள் தானான்னு கேட்குறீங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ண போகும்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண போர்த்தீஸ் சில்க் சாரீஸ். ஓகே, டிஸ்கவுண்ட் சாரீஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் பை ஃப்ரம் சுசித்ரா. நன்றி, வணக்கம்.